நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மேய்ப்பனின் குரல் கேட்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறதான வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியிலே சாலமோனை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இந்த சாலமோனுடைய பெயரை இங்கே எப்படி குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அமைதியிலுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வான். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னா, அமைதியாயிரு. அமைதியாயிரு அப்படிங்கிறதான் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைப்பாக தெரியலாம். ஏன்னா சிலர் அமைதியாக எப்படி இருக்கிறது, அமைதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் சாலமோனுடைய பேருக்கு அர்த்தம் வேதம் சொல்கிறது அமைதி உள்ள புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சிலவருடைய பேர் ஒன்றா இருக்கும், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவன் சாலமோனுக்கு பேரை கொடுக்கிற போது அதனுடைய அர்த்தத்தை அழகாக அங்கே குறிப்பிடுகிறார். இவன் அமைதி உள்ள புருஷனாக இருப்பான், இவனுக்கு சாலமோன் எனப்படும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியமான ஒன்று. சைலண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, சைலண்ட் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அநேக விஷயத்தில் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதே கிடையாது. வைலண்ட்டாக இருக்கிறமை தவிர சைலண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஆமாம், நம்மளை 4 பேருக்கு தெரியணும், நாம் 4 பேருக்கு பரிச்சயமாக தெரியக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடு, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களை தனித்துவமாக இந்த உலகம் கண்டுகொள்ள முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதாவது சில நபர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. அப்படி அல்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நாம் எப்போதும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த சாலமோன் அமைதி உள்ள புருஷன் அப்படிங்கிற பேரின் அடையாளத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கோபப்படுவதனால, ஆத்திரப்படுவதனால, மூர்க்கம் அடைவதனால, அவசரப்படுவதனால ஏதாவது லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறோமா, ஏதாவது நாம் பலனை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ப்ராக்டிக்கலாக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இது இப்படியும் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த காரியத்தை உணர்த்தினதுனால இன்றைக்கி நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் நமக்கு தேவையானது ஒரு அமைதி. இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியலை. எல்லாமே ஏதோ ஒரு காரியம், ஒரு திங்கிங் போய்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தில் குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், அவங்க வாழ்க்கையில் அமைதியான ஒரு சிச்சுவேஷனை பார்க்க முடியலை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் உங்களை சந்திக்கிறாரு. உங்களுக்கு தேவை என்னன்னா அமைதி.
அன்பான மகளே, அன்பான மகனே, நீ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துறாரு. நீங்கள் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு உங்களுடைய பேருக்கு அநேக டேமேஜை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா உண்டாக்கியிருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அது நடக்க வேண்டாம், நீ அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருப்பதற்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அமைதியாக இருக்கக்கூடிய காரியத்துக்கு உண்டான பலனை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமைதி அப்படிங்கிறது பிளஸ்ஸிங்கினுடைய ஒரு விதமான ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்கில் இருக்கிற ஒரு காரியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறதில்ல, அதில் ஒன்று அமைதியாக இருப்பது. அது ஒரு ஆசீர்வாதங்க. அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணரணும், உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் அப்படிங்கிறார். சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் விலக்கி அவன் அமர்ந்திருக்க செய்வான். அதனால தான் அவன் பேர் என்ன, அமைதி உள்ள புருஷன். அவன் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருந்துச்சுங்க. யுத்தம்லாம் அவன் நாட்களில் பார்க்க முடியல. அவன் நாட்களில் யுத்தம் நடக்கவே இல்லை. நீங்கள் சாலமோனுக்கு முன்னால் இருக்கிற ராஜாக்களுடைய ஹிஸ்டரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் சாலமோனின் நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யுத்தமே இல்லைங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் நிர்வாகத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய தலைமையில் நடக்கிற காரியத்தில், அது குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு எஜமானனா, ஒரு லீடராக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நான் செய்கிற அந்த இடத்துல, நான் நிர்வகிக்கிற அந்த காரியத்தில், பொறுப்பில் ஒரு அமைதி இருக்கா? ஒரு அமைதியை பார்க்க முடியுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நிமித்தமாக ஒரு அமைதி, அதாவது ஃபெயிலியர் அப்படிங்கிற அமைதி அல்ல, ஃபெயிலியர் அப்படிங்கிற அமைதி அல்ல, உங்கள் வாழ்க்கையில் எதுலேயுமே அவசரப்படாமல், அதாவது சொல்லுவாங்கள்ல ஸ்தோத்திரம், ஏதாவது துரிதப்பட்டு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கா? சிந்திங்களேன். சாலமோனின் நாட்களில் அது இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட போதிக்கிறாருன்னா இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஸ்தோத்திரம் ஊழியத்தில், அல்லது உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல இதுவரைக்கும் இருந்த முரண்பாடுகள் எல்லாம் மாறி ஒரு அமைதியை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு அமைதியை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த அமைதி உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்குங்க. கர்த்தர் நல்லவர். சரி, வேதத்தில் அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அமைதியாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்களை வேதத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிப்போம்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல், நல்ல கவனிங்க, ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். கவனிக்கீங்களா? இதே சாலமோன் தான் நீதிமொழிகளில் அவர் முதல் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்குன்னா தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, அதாவது விக்கனம் சொன்னால் என்ன சொல்கிறது, பிரச்சனைகள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடங்கின ஒரு காரியத்தை விக்கனம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்போ விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் எப்படி இருப்பானா, அமைதியாக இருப்பானா. நல்லா கவனிங்களேன். யார் அமைதியாக இருப்பா அப்படின்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் அமைதியாக இருப்பான். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருதா? நீங்கள் அநேகர்கிட்ட சொல்கிறீங்களா, நான் தேவனுக்கு ரொம்ப செவி கொடுக்குறவன், ஆண்டோடைய வார்த்தையை ரொம்ப கேட்குறவன், ஆண்டவர் ஒன்று சொன்னால் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? அமைதியே இல்லைங்க. சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க, ஆழமாக உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்களேன். நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறவனா இருந்தா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனா இருந்தா, என் வாழ்க்கையில் கட்டாயம் என்ன பிரதிபலிக்கணும்னா ஒரு அமைதி இருக்கணும், ஒரு சைலண்ட் இருக்கணும். படன்னு பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் துடிப்பாக பேசுறது, எதை எடுத்தாலும் உடனே நியாயம் தீர்க்கிறது, எதை எடுத்தாலும் உடனே அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட், உடனே அதுக்கு ஒரு என்ன சொல்றது, என்ட்ரி கொடுக்கறது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கிறவங்க அடையாளத்தை சொல்ல முடியாதுங்க. சாலமோன் தெளிவாக சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ
அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தேவனுக்கு செவி கொடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆபத்தை கண்டு பயப்படவே மாட்டாங்க. ஆபத்துங்கிற வார்த்தை எவ்வளோ அகோரமானது தெரியுமில்ல? ஆபத்து அப்படிங்கிற வார்த்தை. இன்னைக்கு ஆபத்து வராதவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. நான் ஆபத்தை கண்டதே இல்லை. ஆபத்துனா எப்படி இருக்கும், அது என்ன ரூபத்தில் இருக்கும், அது என்ன வடிவத்தில் இருக்கும், அது பெருசா சிறுசா இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஆபத்தை கண்கூட பார்க்கும்போது அதனுடைய முழுமைத்துவம் அப்போ தான் தெரியும். திடீர்னு சடன்லியாக நடக்கிறதா ஒரு ஆபத்து. அப்போ ஆபத்துக்கு பயப்படாமல் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அப்போவும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னா தேவனுக்கு செவி கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஆபத்தை சந்திச்சிட்டேன், ஆபத்துனா எனக்கு பயமாக இருக்குது, சடுதியான மரணம், சடுதியான உயிர் சேதம், சடுதியான பொருள் சேதம், சடுதியாக பார்த்தீங்கன்னா வியாதி, இப்படி பல காரியங்களை நாங்கள் சந்திச்சிட்டோம், கலங்கி போய் இருக்கோம், துவண்டு போய் இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், நீங்கள் அமைதியாக அதில் பதட்டப்படாமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுக்குறவங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்க அமைதியாக இருப்பாங்கன்னா, கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிப்பாங்க. ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, அவர் எனக்காக பேசுகிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார். ஆபத்து வரட்டுமே, வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறாரு, ஜீவனுள்ள இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் நான் 100% நம்புகிறேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு இருக்குங்க. அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தான் பயங்கரமாக பயப்படணும். ஐயோ யாரை போய் கேட்கலாம், யாரை போய் கூப்பிடலாம், அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, இதுலேருந்து நம்மளை அவங்க காப்பாற்றிடுவாங்களா இப்படின்னு பதறி போய் இருக்கணும். ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்குற ஒரு பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கேருந்து கேட்டாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், நான் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். முதலாவது இன்றைக்கி ஆண்டவர் என் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசுகிறாரு, இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து நான் இன்னையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப போகிறேன், கர்த்தர் என் கூட பேசுகிற வார்த்தையை நம்ப போகிறேன், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், அவருக்கு நான் செவி கொடுத்து அவர் எனக்கு எல்லா விதத்திலையும் அவர் பரிகாரியாக இருப்பார், கேடகமாக இருப்பார், கோட்டையாக இருப்பார், துருகமாக இருப்பார், அவரை நான் நம்புகிறேன்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் ஆபத்துக்கு பயப்பட மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. வரட்டுமே, ஆண்டவரை மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் என்ன பெரிய இழப்பு வந்துட போதுங்க, வரட்டுமே. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய பார்வைக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் எந்த இழப்பும் வராது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து படகில் நடந்து வராரு, கடலில் நடந்து வராரு, ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கணும் அப்படிங்கிறான். மற்ற எந்த சீசருமே சொல்லலை, அவன் மட்டும் சொல்கிறான். உடனே ஆண்டவர் வா அப்படின்ட்டார். நல்லா யோசித்து பாருங்களேன், கடலில் யாராவது நடந்திருக்க முடியுமா, நடந்திருக்காங்களா? யோசிங்களேன். இன்றைக்கி நான் கடந்த நாட்களில் ஒரு ஆடு பார்த்தேன், தண்ணீரில் சாதாரணமாக நடக்கிற மாதிரி ஒரு செப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். தண்ணீரில் சாதாரணமாக நடக்கிற மாதிரி ஒரு செப்பல். 2 பேர் தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க, ஒருத்தங்க அந்த செப்பல் போடாமல் இறங்குறாங்க, உள்ளே மூழ்கிட்டாங்க. ஆனால் அந்த செப்பல் போட்டிருக்கவங்க மட்டும் அப்படியே நடக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிப்பு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அந்த நாட்களில் இந்த அனுபவத்தை வெறும் காலோடு ஒருத்தர் நடந்தார். எப்படி நடந்தார்? இயேசு கிறிஸ்து மேலே வைத்த விசுவாசத்தினால் நடந்தார். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சைலண்ட் தெரியுமா? சைலண்டாக தான் நடக்கிறாரே தவிர ஆரவாரத்தோ நடக்கலை. நான் நடக்கிறேன் ஏச பார்க்குறேன் நடக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. அவரை பார்த்து சைலண்டாக இறங்கி நடந்துகிட்டே இருக்கு, தன் தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எவ்வளோ பிரச்சனை வரட்டுமே, எவ்வளோ நெருக்கம் வரட்டுமே, எவ்வளோ தேவை வரட்டுமே, எவ்வளோ பரிகாசங்கள் வரட்டுமே, பழிச்சொல் வரட்டுமே, நீங்கள் ஆண்டவரை நம்பினீங்கன்னா, அவருக்கு செவி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. அமைதியாக சைலண்டாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அடாவடித்தனத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. சைலண்டாக அமைதியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஆண்டவர் நோக்கி ஓட பழகுங்களேன், நடக்க பழகுங்களேன். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. எரேமியா புஸ்தகம் 46:27 வாசிக்கும்போது, எரேமியா 46:27 நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன், விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும், எப்படி இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, ஒருத்தரும் கிடையாது. கவனிக்கீங்களா? அமைதியா இருக்க பண்ணுகிற தேவனுங்க. இப்படிலாம் வசனம் இருக்கா? நீங்க ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம். நம்ம எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், ஆனா இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னா, இப்படி ஆண்டவர் செய்யறாருங்க. இதை விசுவாசிங்க. உங்களை அமைதிப்படுத்துகிற கர்த்தர், உங்களை அமைதிப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாக நடத்துகிறவர் கர்த்தர். விசுவாசிங்க. ஆண்டவருக்கு நான் செவி கொடுப்பேன். அவர் என்னை ரொம்ப சைலண்டாக வச்சிருப்பார், ரொம்ப அமைதியாக வச்சிருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ரெண்டாவது, 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 16 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜா பாகூர் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அடுத்த வசனம், சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். நல்லா கவனிங்க. கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் பாருங்க. அவனுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணக்கூடிய காரியத்தை இந்த சீமேயை செய்கிறார். ஒரு ராஜா, தாவீது ராஜா, அந்த ராஜாவை ஒரு சாதாரண மனுஷன் தூசிக்கிறான். இன்னைக்கு நாம் ஒரு சாதாரணமாக மனுஷனாக இருந்து நம்மளை ஒருத்தன் லேசாக பேசினாலே நமக்குள்ள கோபம் பொத்துக்கிட்டு வருது, கொப்பளிச்சுக்கிட்டு வருது. ஆனால் ஒரு ராஜாவுக்கு சகல அதிகாரமும் இருக்குது. ராஜாவுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்தும் ஒரு சீமேயி அவரை எப்படி பேசுகிறான் பாருங்க. இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ அப்படின்னு பேசிக்கிட்டே வரான். நீ இதில் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரனே எனக்கும் உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும். தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் இப்படி செய்தாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். நல்ல கவனிங்க. தாவீது அதை எப்படி டீல் பண்றாரு பாருங்க. அவருடைய டீலிங் எப்படி இருக்கு பாருங்களேன். அவர் சொல்றாரு, நீங்கள்லாம் சும்மா இருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா. கர்த்தர் தான் அவனை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? தூசிக்க சொல்லியிருக்கிறாரு. தூசிக்கட்டுமே. இப்படி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? சற்று சிந்திங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செயல்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். உங்களை யாராவது பரிகசிக்கிறாங்கன்னா, அபாண்டமாக ஏதாவது பழியை சுமத்துறாங்கன்னா, உங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கன்னா, உங்களை ரொம்ப தூற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் பதட்டப்படாதீங்க. அவங்க பேசுனதுக்கு அதிகமாக சபிச்சு அவங்கள அடிக்கவோ அல்லது அவங்களோடு கூட டிபேட் பண்ணவோ வாக்குவாதம் பண்ணவோ போகாதீங்க. அமைதியாக இருந்து சொல்லுங்கள், கர்த்தர் அவனை என்னை தூசிக்க வச்சிருக்கிறார் சொல்லிட்டு போட்டுமே. இப்படி ஒரு பெருந்தன்மையான மனசு யாருக்கு வரும் தெரியுமா? சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைக்கு தான் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைக்கு தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளை அப்படின்னா யார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அமைதியாக இருக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, தொலைந்து போ அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும் யோசிங்களேன். சின்ன வார்த்தையை கூட நம்மளால் தாங்க முடியல. என்ன பார்த்து அவன் அப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல. ஆனால் இவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் தான் அதாவது சில நேரத்தில் சொல்லுவோம், நம்மளை இப்படிலாம் தூசிக்கிறதுக்கு கர்த்தர் விட்டுட்டாரோ அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் தான் அவனை தூசிக்க சொல்லியிருக்காரு. சொல்லட்டுமா அவன்? அமைதியாக இருப்போமே. கவனிக்கிங்களா? அமைதியாக இருந்தா என்ன ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவேளை கர்த்தர்
ஒருவேளை கர்த்தர் என் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். நல்லா கவனிங்க, நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, ஒருவேளை உங்களை அபாண்டமான பழியை சுமத்தி உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை தூற்றி திரிகிறாங்களா, உங்கள் பேரை கெடுக்கும்படி ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்காங்களா, அமைதியாக இருங்க, சைலண்டாக இருங்க, எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்க. உங்கள் நீதி கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய உண்மை கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் போய் அதை நிரூபிக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் விளையாட பெற்றது, உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு விளையாட பெற்றது, உங்களை தெரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானது. அதை நீங்கள் அசுசிப்படுத்த வேண்டாம், அதை நீங்கள் கலங்க விதைக்க வேண்டாம், அதை கலங்க பண்ண வேண்டாம். அமைதியாக இருங்களேன், அமைதியாக இருந்து பாருங்களேன். உங்கள் நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவார். அதற்கு ஈடாக ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அமைதியாக இருந்தால் போதும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை அழகாக வரும். அதே இடத்துல, அதே ஊரில், அதே இடத்துல உங்களுக்கான நன்மையை உங்கள் சிரசில் கர்த்தர் வைத்து அதே இடத்துல உங்கள் பேரை ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார். உங்கள் பேரை பிரஸ்தாவப்படுத்துவார். உங்கள் பேருக்கு அங்கே ஒரு புது ஸ்தோத்திரம், மதிப்பு, மரியாதையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்புறீங்களா? 2 காரியம். முதலாவது, ஆபத்துக்கு பயப்படாமல் இருக்கிறவன் யாருன்னா தேவனுக்கு செவி கொடுக்கிறவன். 2வது சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஸ்தோத்திரம், நிந்தனையில், அதாவது அவசரப்படாமல் அமைதியாக இருக்கிற தாவீதை போல நம்ம இருப்போன்னா நமக்கு நன்மை வரும். உண்மையாகவே கர்த்தர்களோட பேசியிருப்பாருன்னா இன்னையிலேருந்து சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கணும் ஆண்டவரே, நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கும்போது என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு அமைதியாய் தேவ பிள்ளை என்று அறியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு தொடர்ந்து பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவார்களாக. என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் ஏவுதலை கட்டளையிட்டீரோ அதற்குரிய நாமத்துக்குரிய மகிமையும் கனமும் உமக்கே வந்து சேரட்டும். நம்முடைய அடியானை தாழ்த்துகிறேன், நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. கட்டாயம் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.